பிரைஸ் தி லார்ட். D.L. மூடி என்ற பிரசங்கியார் கன்வென்ஷன் கூட்டங்களில் பேசுவதற்கு ஒருமுறை ஒரு பட்டணத்திற்கு போயிருந்தார். முதல் நாள் கூட்டம் முடிந்த பின்பு ஹோட்டல் அறைக்கு வந்தார். மிகவும் களைப்பு. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவரை ஆண்டவர் எழுப்பினார். மூடி, நீ உடனே போய் பக்கத்து அறையில் தங்கியிருக்கும் மனிதனுக்கு என்னை குறித்து சொல் என்றார். மூடி மணியை பார்த்தார். இரவு 12 மணி ஆகிவிட்டது. எனவே, ஆண்டவரே, எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. காலை எழுந்ததும் முதல் வேலையாக அவரை சந்திக்கிறேன் என கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் படுத்து தூங்கிவிட்டார். காலை எழுந்ததும் முதல் வேலையாக பக்கத்து அறைக்கு செல்ல வெளியே வந்தார். பார்த்தால் போலீஸ் பக்கத்து அறையை சூழ்ந்திருந்தது. என்னவென்று விசாரித்தார். ஐயா, நேற்று இரவு 12 மணி அளவில் உங்கள் பக்கத்து அறை மனிதர் தூக்கில் தொங்கி இறந்து போனார் என சொன்னார்கள். மூடியின் மனம் பதைத்தது. குற்ற உணர்வு வாட்டி வதைத்தது. ஐயோ, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இந்த ஜீவன் பிழைத்திருக்குமே என புலம்பினார். அன்று முதல் பெரும் கூட்டங்களில் பிரசங்கிக்கும் மூடி தனி மனிதனுக்கும் தினமும் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சுவிசேஷ கடமையை செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? உங்கள் அண்டை அயலகத்தாருக்கும் பஸ்ஸிலும் ரயிலிலும் பயணம் செய்யும் போது உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கும் ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினர்களை குறித்த பாரம் உங்களுக்கு உண்டா? அவர்களுக்கு தேவனின் அன்பை குறித்து கூறியிருக்கிறீர்களா? இனி காலம் செல்லாது. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். திறந்த வாசல் நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ வாசல் அடைபடும் முன் தீவிரமாய் வசனத்தை கொண்டு அன்பினால் ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவோம். அது நம் கடமை. அது நம் அனைவர் மேலும் போடப்பட்ட ஒரு சிறந்த கட்டளை. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்னும் அளவுக்கு பாடுபட்டு சுவிசேஷத்தை அறிவித்ததைப் போல நாமும் இன்றே செயல்படுவோம். ஆத்தும அறுவடை செய்வோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களை அழிவிலிருந்து மீட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.